சென்னை தீநகரில் உள்ள பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியதால் பயணிகள், பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, தீநகர் பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாக சொல்லப்படுகிறது. போதிய பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையம் முழுவதுமாக மழை நீர் சூழ்ந்திருப்பதால் அங்கிருக்கக்கூடிய வரக்கூடிய பயணிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் காலை முதல் டித்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில்தான் சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையம் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதால் வரக்கூடிய பயணிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இன்று பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல செயல்பட்டன. அதே போன்று தியாகராய நகரை பொறுத்தவரையில் அதிக அளவிலான வணிக பகுதிகள் நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் மட்டுமல்லாமல் பல்வேறு நிறுவனங்களும் அங்கு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அதிக அளவிலான பணி செய்வோர் அங்கு பணிபுரியக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில்தான் தியாகராய நகர் பேருந்து நிலையம் முழுவதுமாக குளம் போல் மழைநீர் சூழ்ந்து காட்சியளித்ததன் காரணமாக அங்கு வரக்கூடியவர்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பேருந்துகளும் வழக்கத்தை விட குறைவாகவே இயக்கப்பட்டதாக அங்கு பயணிகள் தரப்பில் புகார் என்பது தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக தியாகராய நகர் மட்டுமல்லாமல் சென்னை முழுவதுமாகவே வழக்கத்தை விட பேருந்துகளின் சேவை என்பது குறைவாகவே இருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன. இதற்கான காரணத்தை பொறுத்தவரையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதன் காரணமாகவே பேருந்துகள் முறையாக இயக்கப்படுவதற்கான போதிய வசதி இல்லாமல் இருந்ததன் காரணமாகவே பேருந்துகள் இயக்கம் என்பது சற்று மந்த நிலையிலேயே இருந்தது. இருந்த போதிலும் கூட தியாகராய நகரை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பார்க்கக்கூடிய நிலையில் தியாகராய நகர் பேருந்து நிலையம் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்து காட்சியளித்தது மிகவும் கடுமையான ஒரு சிரமத்தையே பல்வேறு பயணிகளிடம் ஏற்படுத்தியது. தற்போது மழை சற்று ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மழைநீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு உடனடியாக மழைநீரை வெளியேற்ற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பதே அங்கிருக்கக்கூடிய பயணிகளின் கோரிக்கையாகவும் முன்வைக்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.